குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகேந்திரா சிட்டிக்கு பக்கத்தாப்பில் இருக்கிற ரத்தீஸ் பாலாஜி நகர். இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், சைட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு எக்ஸலண்ட்டான சைட்டு. இந்த சைட்டு உள்ளுக்குள்ளே நம்ம என்னென்ன பிளாட் இருக்குது, என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, அம்யூனிட்டிஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க நம்ம பாலாஜி நகருக்குள்ளே போவோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்யா ஹோம்ஸ் அப்படிங்கிற நம்ம கம்பெனியோட ஒரு சைட்டு. இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மகேந்திரா வேர்ல்டு சிட்டியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் பாக்யா ஹோம்ஸை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக சென்னை சுற்றி இருக்கிற புறநகர் பகுதிகளெல்லாம் பிளாட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸுக்கு அஃபோர்டபுளான ஒரு இடம் வாங்கி நம்ம அதில் வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மோட்டோவை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த பாக்யா ஹோம்ஸுங்கிற கம்பெனி கடந்த 35 வருஷமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான சதுர அடி நிலத்தை வாடிக்கையாளர்களுக்கு, பயனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மேஜராக ப்ரொமோட் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரகடத்தில் சைட் இருக்குது, மரமலை நகரில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சிங்கப்பெருமாள் கோயிலையும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆதனூரில் பண்ணியிருக்கோம். இப்போ என்னடான்னா இப்போ மகேந்திரா சிட்டியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன் நம்ம மகேந்திரா சிட்டியை ஒரு ஒரு வயபிளான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சைட்டுன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், மகேந்திரா வேர்ல்டு சிட்டியில் இல்லாத கம்பெனிஸே கிடையாது. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்லேருந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸு, ஆட்டோமொபைல் கம்பெனிஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மகேந்திரா சிட்டிக்குள்ளேயே இருக்குது. கிட்டத்தட்ட ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 கம்பெனிஸ் இருக்குது. இதை நம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இங்கேயே குடியிருப்பு வசதி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் குடியிருப்பு வசதி இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ஆரம்ப சுகாதார மையம் இருக்குது. யூ நேம் எனிதிங். ஒரு மாடர்ன் சிட்டிக்கு, ஒரு சேட்டலைட் டவுன்ஷிப்புக்கு உண்டான என்னென்ன வசதி உண்டோ அத்தனையுமே இதை சுற்றி இருக்குது. நமக்கு கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது. இனிமேல் இல்லாததே கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு இடத்த சூஸ் பண்ணி இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையும் இருக்குது. ரெண்டாவது, இது எவால்வ் ஆகிட்டு வளர்ந்துட்டே வரக்கூடிய சைட்டாக இருக்குது. அந்த சைட்டை சுற்றி இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ நம்ம சைட்டை எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 சதுரடியிலேருந்து ஆரம்பித்து 2400 சதுரடி வரையும் வேரிய சைஸ் ஆஃப் பிளாட்ஸஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இது வித்துருச்சு. அதில் ஆல்ரெடி வாங்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லர் போட்டு தே ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளோ ரம்யமான சூழ்நிலையாக இருக்குது பாருங்களேன். சுற்றி மலை, ஒரு சீனிக்காக இருக்குது பாருங்கள். நம்ம சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சீனிக்கான ஆம்பியன்ஸில் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்கே ஒரு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு சைட்டுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நம்மளை பொறுத்தவரையும் என்னென்னு கேட்டிங்கன்னா 100% பக்கா டைட்டிலோடு இருக்கும், பேரண்ட் டாக்குமெண்ட் டைட்டிலோடு இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்டுமே நமக்கு பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. பேங்க்கில் 90% வரலையும் ஃபண்டிங் கிடைக்கும். உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 90% வரலையும் ஃபண்டிங் கிடைக்கும். ஒரு பேங்க்கில் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகுது, ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகுதுன்னா நம்ம பெருசாக நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே வராது. ஏன்னா பத்திரம், தாய் பத்திரம், மூலப்பத்திரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஏற்கனவே வாங்கினவங்க ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் நீங்கள் இதில் 600 ஸ்கொயர் ஃபீட்டோ உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃபு. இன்றைக்கி லேண்டெல்லாம் நம்ம சென்னையிலலாம் நம்ம ஒரு இடம் வாங்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறதுலாம் ரூல்ட் அவுட்டு. காரணம் என்னென்னா, ஒன்று இடம் கிடையாது, ரெண்டாவது அதையும் மீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கோடிக்கணக்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் சொந்தம் கிடையாது, கீழேயும் சொந்தம் கிடையாது. ஒரு சும்மா நமக்கு ஒரு லிவிங் ஸ்பேஸ். அந்த லிவிங் ஸ்பேஸுக்கு தான் நம்ம அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சைட்டில் என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளாக் டாப் தார் ரோடு. அதுக்கப்புறம் கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால நமக்கு 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. போத் சைட்ஸு, ஃப்ரண்ட் அண்ட் சைடு, பேக் சைடு ரெண்டுத்துலேயுமே இருப்பாங்க. அபண்டன்ட் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குது. அண்டு நமக்கு சிட்டியில் இந்த மாதிரி ஒரு நமக்கு விரும்பின இடத்த சூஸ் பண்ணி அதில் நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம வாழறதுங்கிறது அது ஒரு தனி சுகம். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை டெஃபினட்டாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஒரு சைட்டோட ஓவர் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்போ சைட்டை பார்க்கணுன்னு நீங்கள் ஃப்ரீ ஆசைப்பட்டாலும் நம்ம ஃப்ரீ சைட் ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணுறோம்.
நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே நான் வந்து கீழே என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இட்ஸ் அன் ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர், நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஃப்யூச்சர், ஈவன் ஃபார் யுவர் ப்ரெசன்ட் டே கூட. நம்ம வந்து ஒரு இடத்த வாங்கி கட்டி நீங்கள் வரதில் வந்து டெஃபினட்டாக அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் இட்ஸ் அன் ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி வாங்கினவங்க கூட பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க்கை. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் ஷோஸ் தர் கான்ஃபிடென்ஸ். இந்த இடத்தோட கான்ஃபிடென்ஸை சுற்றி பாருங்களேன். இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லேண்ட்ஸ்கேப். நீங்கள் மார்னிங்கில் அழகாக காலையில் எழுந்துட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்து போர்ட்டிகோலேருந்து சுற்றி பார்த்தீங்கனாலே அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதோட இல்லாமல் சில்ட்ரன்ஸ் பார்க் முதற்கொண்டு இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நம்ம குழந்தைங்களுக்குலாம் விளையாடுறதுக்கு அதுக்குன்னு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்டு, என்னென்ன பிளாட் இருக்குது, என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு வாக் அரவுண்டு தான். இதோ இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களே பார்க்கலாம், ஜல்லி கில்லாம் கொட்டியிருக்கு, அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெடிமேடாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க்கு. வாங்கிட்டு நம்ம இடத்த வாங்கிட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டிட்டு சென்னையிலேயே நமக்கு வீடு இருந்தால் கூட ஒரு வீக்கெண்ட் அழகாக வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு, இங்கே பக்கத்தாப்பில் சிங்கப்பூர் மால் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து முனீஸ்வரன் கோயில் இருக்குது, ஒன்மோர் கோவில் இருக்குது, பைரவர் கோவில் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. சிங்கப்பூர் மால் கோயிலுங்கிறது உங்களுக்கு கேட்வே டு சவுத் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் வீக்கெண்டு லாங் டூர் தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம கார்லேயோ இல்லை வேறு ஏதோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயோ, அண்ட் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கிட்டக்க. பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. வெல் கனெக்டட் பை ஆட்டோலேருந்து, ஷேர் ஆட்டோலேருந்து, பஸ்ஸுலேருந்து, ட்ரெயின்லேருந்து, சபர்பன் ட்ரெயின்லேருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து பார்க் ஏரியா. இது நம்ம பார்க் ஏரியா, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இருக்கிற நம்ம சைட்டு. நீங்கள் எப்போ இந்த சைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நம்ம லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். பிளாட்டோட என்னென்ன பிளாட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் போயிட்டுருக்கு, வேறு என்ன அதர் பெனிஃபிட்ஸ் ஏதாவது தரோமா, என்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஃப்ரீ சைட் விசிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
the next right onto First Avenue.